இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதோ அந்த சார் கிட்ட தான் போன மாசம் கூட பணம் கொடுத்து கட்டினேன். நீங்க என்ன இப்ப இப்படி சொல்றீங்க? இப்ப ப்ரொசீஜர் எல்லாம் மாறிடுச்சுமா. அதுக்கு காரணமே அந்த ஆள் தான். என்ன சொல்றீங்க? உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டினாரு. இந்த ஆளு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் சூதாடி தோத்துட்டான். அடப்பாவி. அப்புறம் போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆயிடுச்சுமா. இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்கு. அடப்பாவி, இப்படிமா ஒரு ஆள் செய்வான்? இவன் செய்வாமா, சரியான ஃப்ராட் இவன். செய்யறதையும் செஞ்சுட்டு வெக்கமே இல்லாம எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ மீனாட்சி, இங்க பாத்தியா? நம்ம எம்பிட்டு நாள் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை இங்க வந்து கட்டுறோம். அத போய் இவன் திருடுவானா? நான் தான் சொன்னேன்லக்கா, யாரையும் நம்ப முடியாதுன்னு. இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கக்கா. நான் அப்புறமா உங்ககிட்ட இந்த யூபிஐ எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறேன். நீங்க அப்புறம் கட்டிக்கோங்க. அதுவும் சரிதான் தா. உழைச்ச காசு எவனோ பந்தயம் ஆடி தோக்குறதுக்கா? நான் அப்புறமா வந்து அந்த யூபிஐலயே கட்டிக்கிறேன். யூபிஐக்கா? ஏதோ ஒண்ணு. வா போலாம், வா. பணத்தை முதல்ல உள்ள வச்சு வைக்கிறேன். வா சுமதி. அட பாவிங்களா, இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறானுங்க. உலகத்துல நல்லவங்களை பாக்குறதே ரொம்ப அபூர்வம். அது நம்ம உண்மைதான் சுமதி. ஆனா இப்படிப்பட்ட ஆம்பளைங்களுக்கு நடுவுல நம்ம தேனுக்கு நல்ல பையனா பார்த்து அந்த கடவுள் தான் அமைச்சு கொடுத்திருக்காரு. ஆமா அமுதா, அது என்னமோ உண்மைதான். மாப்பிள்ளைய பாத்தியா? கடைசி வரைக்கும் தேனை தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. வீட்டுல வேற எல்லாரையும் சம்மதிக்க வச்சிருக்காரு. அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சது நம்ம பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் தான். ரொம்ப நல்லவரா அமைஞ்சிருக்காரு. ஆமாங்கா, ரொம்ப நல்லவர். பாரடி சுமதி, மாப்பிள்ள தேனக்கா கிட்ட நல்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டாரா? மா பாத்தியா தேனு? சுமாரு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து. ஹலோ அம்மா. என்ன சம்பந்திமா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க? இருக்கோம். நீங்க தான் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, நீங்க எந்த நேரத்துல வரணும்னு சொன்னீங்கன்னா 10 to 11 நல்ல நேரமா இருக்கு. அப்பவே வந்துடுறீங்களா? சரி சரிங்க. அப்புறம் நீங்க தடபுடலாம் எதுவும் செய்யணும்லாம் இல்ல. பாவம், நீங்களே 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கீங்க. புதுசா எந்த செலவையும் இழுத்து விட்டுக்காதீங்க. கல்யாணத்தை மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு என்ன போதும். என்ன நான் சொல்றது சரிதானே? சரிதாங்க. எங்களால முடிஞ்சது எந்த குறையும் இல்லாம நல்லபடியாவே கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்க கேக்குறது கூட நான் அத்தனை ஏற்பாடையும் பண்ணிட்டேன். எல்லாமே செஞ்சிடலாம். நீங்க நம்ம ஊர்க்காரவல்ல, ஒரு வார்த்தை சொன்னா சரியாதான் இருக்கும், நமக்கு தெரியாதா? சரிம்மா, நாளைக்கு நீங்க வந்துருங்க. சரிங்கம்மா. சரி. என்னடா இது, இவன் முகம் நம்ம போன்ல இருக்குன்னு ஷாக் ஆயிட்டியா? நீதான் என்னைய பார்த்தாலே வரட்டுறிய, அப்புறம் எங்கிட்ட இருந்து உங்ககிட்ட பேசுறது. அதான் ஒரு வீடியோ கடைசியை போடலான்னு பார்த்தேன். சரி, அப்படி நான் என்னத்த பண்ணிட்டேன்னு என்னைய பார்த்தாலே கடுப்பாவற. என்னத்த பண்ணியா? போனா உனக்கு நான் நல்லது தானே பண்ணிருக்கேன். உன் சர்டிபிகேட்டை என்கிட்ட மிஸ் பண்ண, அத தேடி வந்து கொடுத்தோம்ல. அதுக்கப்புறம் உன் பாட்டுக்கு போனை மிஸ் பண்ணிட்டு போயிட்ட. இதையும் நான் தானே கொண்டு வந்து கொடுத்தேன். உனக்கு இம்புட்டு நல்லது பண்றேன், நீ என்னடா அண்ணா பார்த்தாலே நெருப்பா சீறிட்டு வரிய. உன்கிட்ட பிடிச்சதே அந்த கோவம் தான். என்கிட்ட ஒவ்வொரு பொருளா மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு வேளை உனக்கும் இதே மாதிரி தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. சரி, உனக்கு ஃபோன் வேற பண்ணுவாங்க. 98401. எப்ப வேணா கூப்பிடு.
24 hours நான் வெயிட்டிங்கு. சரி நான் வச்சுட்டுமா? பாய். ச்சே. எம்புட்டு திமிரு இருக்கணும் இவனுக்கு. எனக்கு வீடியோ மெசேஜ்லாம் அனுப்பியிருக்கான். ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? இவனுக்கு இருக்கு. இவனை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? முதல்ல பேச வேண்டியதை பேசிடலாம். நம்பர் என்ன சொன்னா? 9840. அந்த வீடியோல எப்படி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தானா? தேவாங்க மாதிரி இருந்த. ஒரு வேளை ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி பார்த்துட்டியோ? டேய் பாரு உன்னைய. சேச்சே, அப்படி பார்த்திருந்தா அழகான ஒரு கிளி முகம் தானே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி எல்லாம் பேசாத. பல்லு எகிரட்டு சொல்லிட்டேன். பல்லு இல்லைன்னா என்ன? பல்லு செட் போட்டுக்கிறேன். என்ன சொல்ற? டேய் சீ போன வை. ஐயோ பேத்திட்டான். ச்சே. தாடி ஐயோ. அதுல ஒரு அழகான கிளி முகம் தானே உனக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணு பெருசா, மூக்கு எடுப்பா. பல்லு இல்லைன்னா என்ன? பல்லு செட்டு கட்டிக்கிறேன். ச்சே. இனிமே அவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. என்னப்பா கல்யாணம் மாப்பிள்ள ஹெவியா ரெடியார போல இருக்க. மதினி வராங்களா என்ன? தெரியலடா. தெரியலையே. இது என்னப்பா முகத்துல? எங்க எங்கடா போயிருச்சா? போக மாட்டேங்குதே. கொஞ்ச நாள் ஆகும் போல இருக்கு. கொஞ்ச நாள் ஆகுமா? டேய் டேய் ஒண்ணுமே இல்லையாடா? மாப்பிள்ள கலப்பா, அதத்தான் சொன்னேன். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்க தானே செய்யும். டேய் என்னடா லந்தா? டேய் ஜீவா, பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போதாவது வீட்டுல இருறா. சரிப்பா, நான் எங்க போக போறேன்? இன்னைக்கு கண்டிப்பா மதினியை பாத்துருவோம். அதெல்லாம் சரி, மதினிக்கு ஏதோ தங்கச்சி இருக்குன்னு அம்மா சொன்னாங்களே. டேய் தம்பி, ஏதாச்சும் வேலைய பார்த்து விட்டுறாதடா.